ஆசனவாய் பகுதியில் சி ஏற்படுது அப்படிங்கிறோம். ஆசனவாய் பகுதியில் நிறைய பேர்த்துக்கு சி ஏற்படலாம். ஏன்னா அங்கே ஆசனவாயில் ஆசனவாய் கிளாண்டு ஆனல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். பட் இது நார்மலாக சி பிடிச்ச உடனே நம்ம ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் அவசரத்துக்கு ஒரு சர்ஜரியோ டேப்லெட்டோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். அது அப்போதைக்கு ஹீல் ஆயிரும். நாளடைவில் அது ஃபிஸ்டுலாவாக மாறிடும். என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, ஃபிஸ்டுலாங்கிறது பௌத்திரமாச்சே, இது வெறும் ஆப்சஸ் ஆச்சே, சி கட்டியாச்சே, இது எப்படி மாறும் அப்படின்னா, எல்லா ஃபிஸ்டுலாவுமே ஆப்சஸ்ல இருந்து தான் ஃபிஸ்டுலாவாக மாறும். அதே மாதிரி ஃபிஸ்டுலாலையும் அப்பப்போ ரிப்பீட்டடாக ஆப்சஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஒரே வியாதியோட வெவ்வேறு பரிமாணங்கள் தான் வழியே, ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசீசஸ் கிடையாது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ஆப்சஸ்க்கு வந்தாலே அந்த ஆப்சஸ் ஒரு ஃபிஸ்டுலா சர்ஜன் யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட ஆப்சஸ் ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபிஸ்டுலாலிருந்து ஆப்சஸ் வந்துச்சுனாலும் யார் ஃபிஸ்டுலா சர்ஜன் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட போய் அந்த ஆப்சஸ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு முழு ட்ரீட்மெண்ட்டையும் பிளான் பண்ணும் பொழுது ஒரு பெஸ்ட் சர்ஜனை சூஸ் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது.